ஒரு காலத்தில் பார்க்க போனீங்கன்னா கர்நாடக இசைக்காகவே ஓடிய படங்கள், கர்நாடக இசை கலைஞர்களே நடித்த படங்கள் எத்தனை வந்திருக்குது. பெரிய சங்கீத கலாநிதி முஷிர் சுப்பிரமணியர் நடித்த படம் பக்த துக்காரம். முஷிர் சுப்பிரமணியன் எப்படிப்பட்ட மகாவித்வான். அதுக்கடுத்து வாங்கோ மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர் நடித்த படங்கள். டி.என். ராஜரத்னம் பிள்ளையன் நாதஸ்வரத்தில் கொடிகட்டி பிறந்தவர், அவர் படத்தில் நடித்தார் கவி காளமேகம். அதைத் தொடர்ந்து வி.வி. சடகோபன் மகாவித்வான், சங்கீத வித்வான், மதன காமராஜங்கிற படத்தில். அதை தொடர்ந்து நம்ம காலகட்டக்குள்ள தெரிஞ்சவங்க எம்.கே. தியாகராஜ பாகவதர். என்ன அழகன், என்ன பாட்டு. அதை தொடர்ந்து வாங்க ஒரு காலத்தில் பாபநாச சிவன் பாடல் எழுத ஜி. ராமநாதன் இசையமைக்க எம்.கே. தியாகராஜ பாகவதர் பாடினார். அத்தனையுமே கர்நாடக சங்கீத பாடல்கள். எத்தனையோ நாட்கள் அது ஓடி இருக்கிற படம் இசைக்காகவே. அதை தொடர்ந்து பார்க்க போனோம்னாக்க களக்காடு ராமநாராயண பாகவதர் இன்னைக்கு இருக்கார். பக்த ராமதாஸ்ங்கிற படத்தில் அவர் ஆக்ட் பண்ணார். அவர் பெரிய மாபெரும் சங்கீத வித்வான். அதை தொடர்ந்து பெண்கள் உலகத்தை எடுக்க போன இசை திலகம்னு சொல்லக்கூடிய எம். எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய மீரா மறக்க முடியுமா? இப்படி எத்தனை பேர் சங்கீத வித்வான்களாக இருந்து கொண்டு திரைப்படத்திலும் நடித்து அந்த திரைப்படங்களும் எத்தனை நாட்கள் ஓடிக்க நம்ம தமிழ்நாட்டில். ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா, இரண்டும் தெரிந்த கலைஞர்கள் இல்லை. இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நடிப்பும் தெரிய வேண்டும், பாடலும் தெரிய வேண்டும். அண்ணாமலை ரெட்டியார். அண்ணாமலை ரெட்டியார் என்று சொன்னால் சட்டுன்னு யாருக்கும் புரியாது. காவடி சிந்து என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த காவடி சிந்தை இயற்றியவர் அண்ணாமலை ரெட்டியார். இந்த முருகன் அடியார்கள் சுமையுள்ள காவடிகளை காணிக்கையாக தூக்கி கொண்டு ஒரு மலையாக ஏறுவது வழக்கம், வேண்டுதல் பொருட்டு. பழனி, சுவாமிமலை, திருத்தணி, கழுகுமலை, ஒவ்வொன்றும் மலை. அவன் மலைக்கடவுள் அல்லவா. ஒரு முறை ஊற்றுமலை ஜமீன்தார் ஒரு கொடைவள்ளல் காவடி காணிக்கையை கழுகுமலையில் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்போது இந்த மலை ஏறினா ரொம்ப சிரமமா இருக்குமே அப்படி என்று அவருடைய நண்பரான அண்ணாமலை ரெட்டியாருக்கு தோன்றியதாம். அவர் என்ன பண்ணினார், உடனே ஒரு உலா என்று பெயர் இயற்றினார். நவீன முறையில் ஒரு உலா ஏற்றேன், இதை பாடிக்கொண்டே மலை ஏறினால் அவருக்கு சிரமமா இருக்காது என்று தானே தீர்மானித்துக் கொண்டு ஒரு உலா இயற்றி இதை பாடிக்கொண்டே இந்த காவடியை தூக்கினா பலு தெரியாது என்று சொல்லி அவர் அதை பாடிக்கொண்டே ஏறினதாக சொல்லுவார்கள். இந்த காவடி சிந்த அநேகமாக முருகன் பெயர்லே தான் பாடப்பட்டிருக்கு. நாயக்கா நாயக்கி பாவங்கள் உண்டு. தாளம் தவறாது. இது கூட நாட்டுப்பாடல் வகையில வழிநடை சிந்து முன்னெல்லாம் பாடுவா. நாட்டுப்பாடல் வகையில வழிநடை சிந்து ரொம்ப விசேஷம். வெளியூருக்கு போச்சு அதை பாடின்னு போவா, வண்டி கட்டின்னு போச்சு அதை பாடின்னு போவா. அதனால அந்த ஒரு அமைப்புல காவடி சிந்து, காவடி தூக்கிறதுனால இந்த சிந்துக்கு காவடி சிந்துன்னு பேரு. முருகன் கோவில்கள்ல தான் காவடிகள் தூக்குவா. அதனால முருகன் அந்த தெய்வமாக வச்சு அந்த முருகன் பேர்ல காவடி சிந்துன்னு அநேகமான பாட்டுகள் இவர் பாடியிருக்கார். அதை பின்பற்றி பின்னாடி நிறைய காவடி சிந்து மெட்டுல சுப்பிரமணிய பாரதியார் கூட ஒன்று இயற்றியிருக்கார். அதே போல இந்த காவடி சிந்துங்கிறது ஒரு சுவாரஸ்யமான அழகான எளிய தமிழ்ல, நாட்டுப்புற தமிழ்ல இயற்றப்பட்ட பாடல்கள். இதுல ஒரு காவடி சிந்தை இப்ப நம்ம பார்ப்போம். பொன்னுலவு சென்னி கூள நன்னகர் அண்ணாமலை தன் புந்தியின் மகிழ்ந்து நீத்தம் நின்றவன் முந்தி வெந்திரலரக்கர்களை வென்றவன். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். எழுச்சி கவின்னு சொல்லணும் அவரை. எந்த ஒரு பாடல் எடுத்துக்கொண்டாலும்
எந்த தன்மையா இருந்தாலும் அது என்ன நவரசத்துல அது எதுவோ அது மட்டும் இருக்கும். அங்கே வீரம்னா வீரம் இருக்கும், காதல்னா காதல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு காவியம், ஒரு பாடல், ஒரு காவியம். ஒரு பாடல் எடுத்துட்டா அது ஒரு காவியம். ஒரு குழந்தையை பத்தி பாடினா குழந்தை தான் இருக்கும், அதுல நிலவை பத்தி பாடினா நிலவு தான் இருக்கும், நாட்டை பத்தி பாடினா அந்த நாடனுடைய ஒரு அமைப்பு தான் இருக்கும். அப்படி ஒரு கவிஞனை நம்ம இன்னமும் பார்க்கல. அந்த வார்த்தைகளுடைய அழுத்தம், தமிழனுடைய திருத்தம், அழுத்தம் திருத்தம் சொன்னேனே, இந்த அழுத்தம் திருத்தமாக பாடினவன் பாரதி. அவன் எதை தொட்டாலும் அப்படிதான் பாடினான். சிந்து நதி மிஷன் என்னைக்கோ நேஷனல் இன்டெகிரிட்டி பாடினவன் இல்லையா? சரி, அதோட தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி கவிஞன். அவன் பாடுற காலத்துல நம்ம நாடு சுதந்திரம் அடையலை. நம்ம நாடு இந்திய சுதந்திரம் அடிமையா இருந்த நாடு. அந்த அடிமையா இருக்கும்பொழுது அவன் பாடுறான் பாருங்க, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. அது கிடைச்சு போச்சுன்னு சொல்றான். இது கிடைச்சிருச்சு. அப்ப அப்படி அந்த மாதிரி அழக எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எல்லோரும் சமம் என்று உறுதியாச்சு. என்னைக்கு உறுதி ஆகல, ஆனா உறுதியாச்சுன்னு சொல்ல கிடைக்க போறது தீர்மானம். தீர்க்கதரிசியான கவி பாரதி. இது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன அழகா பண்ண சின்னஞ்சிறுகளிய பாட்டை எடுத்து பாருங்க. பாரதியார் பாடல் ஒன்று எடுத்துக்கொள்வோம். அவர் இயற்றிய ஒரு பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க, பழங்கால வீட்டுல நான் கேட்டிருந்தேன். என்னது? நல்லதோ வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோ வீணை செய்து. இப்படியெல்லாம் இசையில ஒரு பல வகைகள் காட்டி சாகித்யத்திற்கு தகுந்த பாவம் எல்லாமே ஒரு மீட்டமைப்போ ஒரு பாடுற ஒரு முறையோ இருந்தது. ஆனா இந்த பாட்டுல கவிஞர் அவர் பாரதியார் அவர் கொட்டிய வேதனை இருக்கிறது அது புரிஞ்சுக்கல. அப்புறம்தான் பல பல மீட்டுகளில் பாடப்படுகிறது இந்த பாடல். அப்போ நான் கூட ஒருத்தர் சொல்லும்போது ஒரு விழாவில் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இங்க பாருங்க, அதை பாடுறச்சே we can convey the meaning. என்ன ஒரு சுடர்மிகும் நல்ல அறிவு ஜோதியுடன் ஒரு நல்ல வீணையா படைச்சு விட்டு விட்டாய் என்ற அர்த்தத்துல படைச்சுட்ட ஒரு அர்த்தம், படைத்து விட்டாய் என்ற தனியாக பிரிச்சு நம்ம படும்போது அதனுடைய ஒரு பாவம் விளங்கும். அப்படி அந்த புயட்ஸ் ஆகனி இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெட்டமைச்சு பாடினா அது ஆட்டோமேட்டிக்கா எந்த மனமும் கல்மனமும் கூட உருகி கனியும் என்று என்னுடைய நம்பிக்கை. சுப்பிரமணிய பாரதியார் இந்த கம்போசர்ல ஏன் வரணும்? அது ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னா, அவர் தேசபக்தி பாடல்கள்னால ரொம்ப பிரசித்தமானவர். ஆனால் அவருக்குள்ள ஒரு இசை ஞானம் ரொம்ப பெருசு. அவரே டியூன் பண்ணி தான் எல்லாத்தையும் பாடியிருக்கார். அவர் பண்ண டியூன்கள் அதேபடி இப்ப நம்ம பாடுறதில்ல. பின்னாடி நிறைய விரிவடைஞ்செடுத்து வித்வான்களை கையில போனோடனே அவ இஷ்டப்படி வர்ணமிட்டு அமைச்சு பாடியிருக்கா. ஆனா அவளுடைய வம்ச பரம்பரையில அந்த வர்ணமிட்டுகளை வச்சுட்டு இருக்கா. ஆனால் இவருக்கு சங்கீத விஷயமா என்ன தெரியும், என்னத்தினால் இதில் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, முத்துசுவாமி தீட்சிதருடைய வழியில வந்த சுப்பராம தீட்சிதர், பேரன் சுப்பராம தீட்சிதர், அவர் தான் முத்துசுவாமி தீட்சிதரை பத்தியும் அவர் காலத்தில் இருந்தவா அதுக்கு முன்னாடி இருந்தவா பல கீர்த்தனங்கள் பல விஷயங்கள் இதெல்லாம் அந்த சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனியில முதல்ல எழுதி பிரிண்ட் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருக்கார். அப்பேற்பட்ட சுப்பராம தீட்சிதர் இறந்த உடனே நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் ஒரு இரங்கற்பா பாடியிருக்கார். அந்த இரங்கற்பால சுப்பராம தீட்சிதருடைய சங்கீத ஞானத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லி, எங்களை விட்டு இப்படி மறைஞ்சு போயிட்டே சங்கீதமே மறைஞ்சு போற மாதிரின்னு மனசை தொடுமுடியாக ஒரு இரங்கற்பா பாடியிருக்கார். எப்படிப்பட்ட ஒரு சங்கீத ஞானம் இருந்ததுனால் சுப்பராம தீட்சிதரை பத்தி இவர் பாடியிருப்பார். அது ஒண்ணுதான் உதாரணம் நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதிக்கு எப்பேற்பட்ட இசை ஞானம் இருந்ததுங்கிறதுக்கு.
அது மட்டும் இல்லாத கண்ணன் பேர்ல அந்த கண்ணன் தான் கண்ணன் கண்ணம்மா எவ்வளவு பாடல்கள் இயற்றியிருக்கிறார் அவர். அதனால அந்த பாடல்களை எல்லாம் பின்னாடி வந்தவா நிறைய மெட்டுக்கள் போட்டு ரொம்ப அழகா பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அவர் இருந்த காலத்துல நாட்டில் இருந்த குழப்பங்கள்ல ஒரு பக்கம் அவருடைய தேசபக்தி கனல், ஒரு பக்கம் அவருடைய சங்கீத ஞானம் எல்லாமா போட்டி போடச்சே அவருடைய தேசபக்தியே மேல வந்தது. சங்கீதத்துக்குள்ள நிறைய நுழைஞ்சிருந்தா அவர் மகாவித்வானா வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இசையினுடைய எல்லா விஷயங்களையும் இந்த தேசபக்தி பாடல்கள் பாடுறதுலேயே செலுத்தினார். சின்னதா மெட்டுக்கள் போட்டு எல்லாரும் பாடும்படியா சுலபமா பண்ணினார். அவரால் முடிஞ்சா பெரிய கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணாத தேசபக்தி பாடல்களுக்கு வீரரசம் ததும்பும்படியா மெட்டுக்கள் போட்டு எல்லாரும் பாடும்படியா பண்ணினார். உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.